ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு ஆடியோ புக்காக யூடியூப்பில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாபாவின் அற்புதத்தில் ஒரு முக்கியமான பாபா பக்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த பக்தர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பாபா பக்தர்கள் எல்லாரும் ஆஹா தீபக் இவ்வளோ அற்புதமாக சேவை செய்கிறீங்க, பாபாவுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் பூஸ்டப் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான தட்டி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய இறப்பு தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யும் சேவை, தானம், தர்மம் எல்லாமே அந்த பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தில், அந்த பரம்பொருளுடைய ஆணைக்கு இணங்க அந்த பரம்பொருளுக்காக நம்ம பண்ணுறோம். அது எல்லா புகழும் அவருக்கே போய் சேரும், நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவன் எப்படி வாழ்ந்தான்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, அவன் போனதுக்கு பிறகும் அந்த மனிதனை பற்றி நம்ம பேசுறது தான். அதில் இந்த பக்தர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா சாய் சச்சரிதத்தை திறந்து படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த கடைசி அத்தியாயங்களுக்கு வர்றப்போ அந்த ஒரு முடிவு வரும். இந்த பக்தருக்கு அந்த முடிவு வரும், அவருடைய இறப்பு. அந்த இறப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான இறப்பு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இப்படி ஒரு நடக்காதா அப்படின்னு ஏங்குற ஒரு இறப்பாக இருக்கும். சச்சரிதம் படித்தவங்க எல்லாருக்குமே இந்த எண்ணம் தோணும். ஏன்னா அவருடைய அந்த இறப்பை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா, பாபா நம்மளே இப்படி கூப்பிட்டு போவாரா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு செகண்டாச்சும் நினைக்காம யாரும் படிச்சிருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தர். அவரை தான் ஹரி சீதாராம் தீக்ஷித். அந்த தீக்ஷித்தை தான் பார்த்திங்கன்னா பாபா புஷ்பக விமானத்தில் கொண்டு போயிருப்பார். தன் வாழ்க்கையில் அவர் பார்த்திங்கன்னா பாபாவை பார்த்தப்போ சொன்ன வார்த்தை, கடைசியில் பாபா இல்லாத காலத்துலேயும் பாபாவை நம்பி இருந்த அந்த பக்தனை பார்த்திங்கன்னா பாபா புஷ்பக விமானத்தில் கூப்பிட்டு போய் அந்த வைகுண்ட பிராத்தத்தை அடைய வச்சிருப்பார். அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம யூடியூப்பில் ஆடியோ புக்காக நம்ம பார்க்க போகிறோங்க. ஹரி சீதாராம் தீக்ஷித். தீக்ஷித் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் வக்கீலுங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாபா இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குயிக் இந்தியா மூமெண்ட் சொல்லுவோம். அந்த குயிக் இந்தியா மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிக ஃபேமஸான வக்கீல்களில் ஒருத்தவர் தான் நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித். இந்த தீக்ஷித் பார்த்திங்கன்னா அவர் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில், ஆங்கிலேயர்களுடைய நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர்களையே எதிர்த்து பல கேஸ் ஃபைல் பண்ணார். நிறைய கேஸில் நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் ஜெயிச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில், ஆங்கிலேயர்கள் நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர்களையே எதிர்த்து வாதம் பண்ணவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சவர். அதனால பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப பிரபலமானவர், மிக பிரபலமானவர். அது மட்டும் இல்லாமல் மிக வலிமையான நபரும் இவர் தான். ஏன்னா இவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித்துடைய குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப செல்வாக்கு மிக்க மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒரு குடும்பம் தான் ஹரி சீதாராம் தீக்ஷித் அவங்களுடைய குடும்பம். நம்மளுடைய இந்தியாவில் சொல்லுவாங்க இங்கிலாந்துக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், வெளிநாட்டில் இருக்க இங்கிலாந்துக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க மகாத்மா காந்தி அந்த காலத்தில் இங்கிலாந்துலாம் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப பெருமையாக நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த காலத்தில் இங்கிலாந்துக்கு போய் பயிற்சி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை மகாத்மா காந்தி செஞ்சிருப்பார். ஆனால் மகாத்மா காந்தி இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே போன ஒரு நபர் யாருன்னா நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித். அப்போ தீக்ஷித் எவ்வளோ பிரபலமானவர், எவ்வளோ வலிமையானவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது தீக்ஷித் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கும்போது அவருடைய
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருது, பாதிப்படைஞ்சிருது. அந்த நேரத்தில் அவர் இங்கிலாந்து போனவர் திரும்ப இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வர்றப்போ அவர் ரொம்ப மன வருத்தத்தில் கவலையில் இருக்கார். அவருடைய கால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பரான நானா சாஹிப் சந்தோர்கர் அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருதுங்க. இந்த நானா சாஹிப் சந்தோர்கரை பற்றி நம்ம சாய் சச்சரிதத்தில் படிச்சிருக்கோம். பாபாவுடைய புகழை போகும் இடமெல்லாம் அவருடைய புகழை சொல்லி 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 நிறைய பக்தர்களை ஷீரடிக்கு கூப்பிட்டு வந்த ஒரு முக்கிய பங்கு நானா சாஹிப் சந்தோர்கர் கிட்ட இருக்கு. அந்த நானா சாஹிப் சந்தோர்கருடைய நெருங்கிய நண்பர் தான் ஹரி சீதாராம் தீக்ஷித். அப்போ தீக்ஷித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோர்கர் சொல்றாரு, நீங்க ஷீரடிக்கு வாங்க, ஷீரடியில் எங்களுடைய குருநாதர் பாபா இருக்காரு, அவர் உன்னுடைய மன ஊனத்தை வந்து உன்னோட மனம் வந்து அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஆள் எங்களுடைய குருநாதர் ஷீரடி சாய்பாபா தான், அவரை பார்க்க வா தீக்ஷித் அப்படின்னு சொல்லி சந்தோர்கர் வந்து சொல்கிறாரு. சந்தோர்கர் சொன்னதுக்கு பிறகு நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்க ஷீரடிக்கு வராருங்க. இப்போ நீங்கள் சாய் சச்சரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக ஹேமத் பந்த் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார். ஹரி சீதாராம் தீக்ஷித் முதல்ல பாபாவை பார்க்குறாரு. துவாரகமாயில் பார்க்கும்போது அவருக்கு கால் பிரச்சனை இருக்குது. ஒரு மனிதன் வந்து அவனுடைய உடல் பாகங்கள் உறுப்புகள் எல்லாம் சரியாக செயல்படணும். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக செயல்பட முடியலை. கால் வந்து சரியாக செயல்பட முடியலை. இவ்வளோ பெரிய சத்குருவை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் நம்ம என்ன கேட்போம், பாபா என் காலை பாருங்க பாபா, நான் இங்கிலாந்து போனேன், இந்த மாதிரி ஒரு விபத்தாயிருச்சு, சரி பண்ணுங்க பாபான்னு நம்ம கேட்போம். ஆனால் ஹரி சீதாராம் தீக்ஷித் அவர் என்ன கேட்டார், சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக ஹேமத் பந்த் மென்ஷன் பண்ணியிருப்பார். பாபா என் மன ஊனத்தை எடுங்க, என் உடல் ஊனத்தை விட என்னுடைய மன ஊனத்தை எடுங்க பாபான்னு சொல்லுவார். எந்த மாதிரி ஒரு கேள்வி பாபா கிட்ட என்ன கேட்கிறாரு பாருங்க. அப்போது பாபா கிட்ட அவர் முதல் தடவை பார்த்து பாபா என்னுடைய மன ஊனத்தை எடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, உன்னுடைய எல்லா வலிகளும் கவலைகளும் எல்லாம் என்னுடையது, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பாபா அப்பயே ஒரு சத்தியம் பண்ணுறாரு. உன்னை நான் வந்து புஷ்பக விமானத்தில் கூப்பிட்டு போவேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் எந்த பக்தன்கிட்டையும் அந்த சத்தியத்தை அவர் பண்ணதில்லை. இந்த மாதிரி முதல் தடவை பார்க்கும்போதே ஒரு விஷயத்த சொன்னதில்லை. மிகப்பெரிய விஷயத்த வந்து பாபா சொல்கிறார், உன்னை புஷ்பக விமானத்தில் கொண்டு போவேன் தீக்ஷித், நீ வந்து கவலைப்படாத, நீ எதை நினச்சி கவலைப்படாத, உன்னுடைய கவலை எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லி நீ எதை நினச்சும் கவலைப்படாத காக்கா அப்படின்னு நம்மளுடைய பாபா சொல்கிறாரு. பாபா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் ஹரி சீதாராம் தீக்ஷித்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருந்த பக்தர்கள்லாம் காக்கா காக்கான்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க. ஸோ பாபாவும் வந்து பார்த்திங்கன்னா காக்கா தீக்ஷித் அப்படின்னு கூப்பிடுவார். அப்போது காக்கா தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதத்துலையும் அனுமதியோடையும் அவர் வந்து ஷீரடியிலேயே இருக்கார். ஷீரடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஆசீர்வாதத்தில் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் பாபாவை பார்க்குறதுக்கு அடிக்கடி பாம்பேலேருந்து ஷீரடியிலேருந்து பாம்பே இப்படி போயிட்டு வந்துட்டுமே இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா கூடயே இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து மனசில் ஒரு எண்ணம். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து ஒரு வாடா கட்டுறாருங்க. வாடானா என்னன்னா கட்டடம், ஒரு தங்கும் இடம் தான் வாடா. அப்போது நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து ஒரு வாடா கட்டலான்ட்டு முடிவு பண்ணுறாரு. ஷீரடியிலே நம்ம பாம்பேலேருந்து ஷீரடி வரணும், இங்கே கொஞ்ச நாள் இருந்து திரும்ப பாம்பே போகணும், நம்ம எதுக்கு ஒரு சொந்தமாக இங்கே ஒரு கட்டடம் கட்டலாமேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டடம் கட்டுறார். அந்த கட்டடம் தான் தீக்ஷித் வாடா. இன்றைக்கும் நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா அந்த தீக்ஷித் வாடாவை பார்க்கலாம். இப்போ அந்த தீக்ஷித் வாடா வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பொருட்கள் எல்லாம் தாங்குகிற ஒரு மியூசியமாக இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கலாம்.
அப்போது ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து இந்த வாடாவை கட்டுறார். இந்த வாடாவை கட்டுறதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சேர்த்து வச்ச பல சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வாடாவை கட்டுறாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய வாடா பிரம்மாண்டமான வாடா, தீக்ஷித் வாடா. அந்த வாடாவை அவர் கட்டுறதுனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா, பணம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, பணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பில்டிங் எழும்பி வந்துக்கிட்டே இருக்குது, பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இவர் வந்து அவருடைய லாயர் வேலையும் அவர் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவரை விட்டு வெளியே வராங்க. இவருடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு விற்றுட்டு அவர் இந்த வாடாவை கட்டுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம். இவர் வந்து எல்லாத்தையுமே இழக்கிறாரு இந்த வாடா கட்டுறதுக்காக. அவருடைய செல்வம், அவருடைய பேர், பெருமை எல்லாத்தையுமே இழக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, என்னப்பா தீக்ஷித், நீ வந்து எவ்வளோ பெரிய லாயரு, ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து ஆங்கிலேயர்களே தோக்கடிச்சவர் நீதிமன்றத்தில், நீ இங்கிலாந்துக்கெல்லாம் போய் பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்க, நீ போய் ஷீரடியில் வந்து யாரோ ஒரு பாபான்ற ஆள்கிட்ட போற, அவன் வந்து பிளாக் மேஜிக் மேன், அவனை நம்பாத அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தும் கூட நீ இவ்வளோ படிச்சிருக்கியே, நீ என்ன இப்படி ஒரு மேஜிக் பண்ணுற ஆள்கிட்ட, மாயத்தந்திரம் பண்ணுறவங்கிட்ட போறையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தீக்ஷித் கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து பாபா மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கைக்காகவும் பக்தினாலையும் அவர் வந்து பாபாவை நோக்கி தான் அவருடைய எண்ண ஓட்டங்கள் இருந்துச்சு. அப்போது அந்த வாடாவை கட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ நிறைய செலவாகுது, நிறைய விஷயங்களை விற்கிறாங்க, விற்று இந்த வாடாவை கட்டுறாரு. ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு, பரம்பரை பணக்காரனாக இருந்திருப்பான், பணம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப பணத்தை சம்பாரிச்சிடலாம். ஆனால் ஒரு மனிதன் வந்து தனக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி நடந்து வரோம், கை கொடுக்குறவங்க, நம்மளை வந்து காரில் ஏறுறப்போ காரை திறக்கிறது, அந்த கதவை திறக்கிறது, அந்த டிரைவர் சலாம் வைக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் போயிருச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கிறது கஷ்டம், அந்த ரெஸ்பெக்டை சம்பாதிக்க முடியாது. ஹரி சீதாராம் தீக்ஷித் அந்த ரெஸ்பெக்டும் அவரை விட்டு போச்சுங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான வக்கீல், மிக வலிமையான நபர். ஆனால் அது எல்லாமே அவரை விட்டு போச்சு, அவரை விட்டு எல்லாமே போச்சு. என்னப்பா தீக்ஷித் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், வேலைக்கு சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறான், தொழில் பண்ண மாட்டேங்கிறான், அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கான், இப்படி பேசி 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 அவருடைய ரெஸ்பெக்ட் எல்லாமே போச்சு. ஆனாலும் ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை நினச்சிக்கிடுவார். ஏன்னா பாபா சொன்ன அந்த சத்தியம், அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவை அவர் சொன்ன சத்தியம், நீ எதை நினச்சும் கவலைப்படாத, உன்னுடைய கவலைகள் எல்லாம் என்னுடைய கவலைகள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை தான் அவர் நினச்சிக்கிடுவார். நினச்சி அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஷீரடியில் இருக்கும்போது ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஏன்னா அவர் ஒரு லக்ஸரி ஃபேமிலி, ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர். ஆனால் ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்கிறாரு. அவருக்கு வந்து எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் கிடையாதுங்க. அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வந்து பாபா பாபா சத்குரு, தன்னுடைய சத்குரு, அவரை நோக்கியே தான் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து ஷீரடியில் இருக்கும்போது சக நண்பனை வந்து இன்னொரு நண்பன்கிட்ட, அந்த நண்பன் இல்லாத நேரத்தில் அந்த நண்பனை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறார். பேசும்போது பாபா வந்து அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷித் கிட்ட சொல்கிறாரு, தீக்ஷித் இப்போ நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை வந்து தொலைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். சொன்னதில் இருந்து பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித், நம்மளுடைய காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் ஆயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவம் பயங்கரமாக வரும், உடனே வரும். எல்லாமே மாறுச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக, ரொம்ப மென்மையான ஒரு மனிதராக அவர் வாழ்க்கையில் மாறுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா
தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தீக்ஷித்தோடால் அந்த காலத்தில் தூங்கும்போது நிறைய கொசு, எறும்புகள், இந்த தொல்லைகள்லாம் இருக்கும் ஷீரடியில் இருக்கும்போது. ஆனால் அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து ஏதாச்சும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இதெல்லாம் தேய்ச்சிட்டு தான் அவங்க படுப்பாங்க. ஆனால் ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து அவர் தூங்கும்போது எந்த ஒரு விஷயமுமே பண்ண மாட்டார். எண்ணெய் தேய்க்கிறதோ, போர்வை, பெட்ஷீட் போட்டுக்கிறதோ எதுவுமே அவர் பண்ண மாட்டார். அப்போ இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்ன தீக்ஷித் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ எறும்பு இருக்கு பாரு, எவ்வளோ கொசு கடிக்குது பாரு அப்படிலாம் சொல்கிறப்ப கூட தேல் இந்த பக்கம் போகுது. அந்த மாதிரி நேரத்தில் கூட தீக்ஷித் என்ன சொன்னார்னா, காக்கா சாஹிப் தீக்ஷித் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை இல்லை, இந்த பெட் பக்ஸோ இந்த ஸ்கார்பியன்ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறது, கொஞ்சம் போல் ரத்தத்தை தானே எடுக்க போகுது, எடுத்துகிட்டு போகட்டும், அதனால என்ன, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த ஜீவன் வந்து ஏதோ கொஞ்சம் போல தானே எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாயிட்டாருங்க. பாபா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், தீக்ஷித் நீ அந்த பக்தனை பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தை தொலைச்சிருச்சுன்னாரு. அந்த நொடியிலிருந்து அவருடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பாருங்களேன், எந்த அளவுக்கு உச்சக்கட்ட மாற்றம்னு பாருங்கள். சாதாரண அந்த பெட்பக்ஸ், அந்த மூட்டைப்பூச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மூட்டைப்பூச்சிகள் கூட கடிக்கட்டும் என்னைய, அந்த மூட்டைப்பூச்சி என்ன கொஞ்சம் போலதால ரத்தத்தை எடுக்க போகுது, அந்த எறும்பு என்ன கொஞ்சம் போலதால ரத்தத்தை எடுக்க போகுது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான கைண்ட் ஹம்பிள் பர்சனாக நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா மாறுறாங்க. நீங்கள் சாய் சச்சரிதத்தில் படிக்கலாம். ஒரு முக்கியமான சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து ஒரு ஆட்டை வெட்ட சொல்லுவார். வெட்ட சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு அதை வந்து படே பாபாட்ட சொல்லுவார். படே பாபா வெட்ட மாட்டார். ஷாமா கிட்ட சொல்லுவாங்க, ஷாமாவும் வெட்ட மாட்டார். ஆனால் காக்கா சாஹிப் தீக்ஷித்தை வந்து பார்த்திங்கன்னா பாபா வெட்ட சொல்லுவார். அப்போது தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு வெட்டு, இன்னும் யாரை நினச்சி யோசிச்சுட்டு இருக்க, வெட்டுன்னு சொல்லுவார். அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு வெட்ட இப்படி போகிறப்போ பாபா வந்து சொல்லுவார், நீ எப்படி இப்படி வெட்ட போகலாம், நீ வந்து ஒரு பிராமினாக இருக்கிறவன், நீ வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சையை ஃபாலோ பண்ண வேண்டிய ஆள், நீ எப்படி இப்படி வெட்ட போகிற அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா இதே தீக்ஷித் வந்து நைட்டு தூங்கும்போது அந்த கொசுக்கள் கிட்ட இருந்தும் அந்த மூட்டைப்பூச்சிக்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக எதுவுமே பயன்படுத்தலை. ஆனால் ஒரு ஆட்டவே வெட்டுறதுக்கு அவர் போகிறாரு. அவர் ஒரு பிராமணராகவும் இருந்து அவர் வந்து ஆட்டை வெட்ட போகிறார். அப்போது அவர் பாபா வந்து இந்த கேள்வியை கேட்குறார், நீ எப்படி ஒரு பிராமணாக இருந்துட்டு நீ வெட்ட போகிற ஆட்டை அப்படின்னு கேட்பார். அதுக்கு தீக்ஷித் சொல்லுவார், அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவர் சொன்ன வார்த்தை அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவர் சொல்லுவார், பாபா உங்களுடைய வார்த்தைகளே எங்களுடைய கட்டளை, சாசனம் எல்லாமே. நீங்கள் வெட்டுன்னு சொன்னால் நான் வெட்டுவேன், அது உங்களுடைய வார்த்தை. இதனால என்ன நடக்க போகுது, இதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிராமணராக இருந்துட்டு நான் ஒரு ஆட்டை வெட்டினேன்னா இதனால் என்ன தீங்குகள் என்ன வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, என் குரு சொன்னால் நான் செய்வேன், என் குரு தான் எனக்கு எல்லாமே. இப்போ இந்த பிறப்பு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நான் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் என் குரு என்னை பார்த்துக்கிடுவார், என் குரு என்னை வழி நடத்துவார், என் குரு சொல்கிறத தான் நான் கேட்பேன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுடைய குருவோடைய பேச்சை வந்து கேட்காம நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித் மாதிரி ஒரு பக்தருக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு துடிப்பாக இருக்குது. அப்படி தீக்ஷித் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய வார்த்தைகளை வந்து சத்தியமாக வேத வாக்காக அவர் வந்து ஃபாலோ பண்ணாருங்க. ஒரு முறைங்க ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷித்தோடால தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவர் வந்து 30,000 ரூபா நான் உனக்கு கொடுத்தேன்ல தீக்ஷித்து, அந்த 30,000 ரூபா பணத்தை நீ எப்போ கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்போ நடக்குது, தீக்ஷித் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல இரவு நேரத்தில் ஒரு காட்சி. அந்த காட்சியில் யாரோ ஒரு பக்தன் வந்து தீக்ஷித் நான் உனக்கு 30,000 ரூபா பணம் கொடுத்தேன், நீ எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தீக்ஷித் வந்து கனவுலேயே என்ன சொல்கிறாருன்னா, ஷிம்மன் லால் அவர் உன்னுடைய பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேவும் அடுத்த நொடி தீக்ஷித் எந்திரிச்சு அவர் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னைத்தானே வருத்திக்கிறாரு, நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த இரவு முழுக்க அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன ஆச்சுன்னா
அந்த இரவில் கனவுல நடந்த விஷயத்தில் ஒருத்தர் பணம் கேட்குறாரு. அதுக்கு இவர் தீக்ஷித் வந்து ஷிம்மன் லால் பணம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி நான் ஷிம்மன் லால்ன்ற ஒரு நபருடைய பேரை சொல்லலாம், நான் என் குரு பேரை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. என்ன பக்திங்க, என்ன மாதிரி பக்தி! அவர் சொல்கிறார் பாருங்க, இரவில் கனவுல கூட என் குருநாதர் பேரை சொல்லலை, என் குருநாதரை நான் பார்க்கல, இது தப்பு தப்புன்னு சொல்லி அவர் புலம்புறாரு. இதே போல் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அவருடைய அந்த ஹம்பிள், அவருடைய அந்த ரொம்ப எளிமையான பக்தியை நீங்கள் பார்க்குறதுக்காக இன்னொரு இன்சிடெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு கோர்ட் கேஸில் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சோடனே பார்த்திங்கன்னா, அப்பையும் 30,000 ரூபா பணம்னு நினைக்கிறேன். 30,000 ரூபா பணன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் 30,000 ரூபான்றது பணன்றது வந்து ரொம்ப பெரிய தொகை. ஒரு ட்ரங்க் பெட்டி நிறையா அவர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஜெயித்ததுனால அந்த கேஸில் ஜெயிச்ச அந்த ரிவார்டு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரங்க் பெட்டியில் எடுத்துகிட்டு வராங்க. ஃபுல்லாக காயின்ஸ், 30,000 ரூபா மதிப்புள்ள காயின்ஸ், ரூபா நோட்டுகள்லாம் இருக்குது. அப்போ துவாரகமாயில் பாபா வந்து கிட்ட நம்மளுடைய தீக்ஷித் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த ட்ரங்க் பெட்டியில் இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறாரு. பாபா இது எல்லாமே உங்களுக்கு தான் பாபா, எடுத்துக்கோங்க பாபா அப்படின்றாரு. அப்போ பாபா, ஓ தீக்ஷித் காக்கா இது என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதில் இருக்கிற பணம் காசு எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற துவாரகமாயில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாரு. அவர் வாட்டுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு கொடுக்குறாரு. 1 ரூபா 2 ரூபாலாம் 50 காசு 8 அணான்லாம் இல்லை. அவர் வாட்டுக்கு எடுத்து அவர் கையில் எவ்வளோ கிடைக்குதோ அப்படியே பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போது இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயில் இருக்கிற ஒரு பக்தன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தீக்ஷித்தோடைய முகத்தை பார்க்குறாரு. அந்த முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கர்வமோ, நான் பார்த்தியா நான் கொண்டு வந்த 30,000 ரூபா பணம், அந்த பணத்தை தான் பாபா உங்களுக்கு கொடுக்குறாரு, அந்த ஒரு பெருமையோ எதுவுமே இல்லை. என் பணத்தை பூரா பாபா இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, என் பணமெல்லாம் செலவை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கே, பாபா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த பதட்டமும் எதுவுமே ஹரி சீதாராம் தீக்ஷித்தோடைய முகத்தில் இல்லைங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக அமைதியாக அப்படியே பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த பக்தி, காசு பணம் பேர் புகழ் எதுவுமே எனக்கு வேணாம், ஏன் குரு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பார்த்துக்கிட்டே இருக்கார். குரு எது செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்கு தான், நல்லதுக்கு தான் அவர் உட்காந்துருக்கார். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தன் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஒரு சொட்டு அவருடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா காக்கடா ஆரத்தி, நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தியெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்க. அதில் அபங்களை வந்து பார்த்திங்கன்னா சாய் ரகம்னு நஜக்க காக்கடா ஆரத்தி, எனக்கு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது, சாய் ரகம் நஜக்கரனா அந்த பாட்டு வரும் இல்லைங்க. அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டு அந்த அபங் பாடுறப்போ அதோடைய எண்டு வந்து எப்படி இருக்கும்னா, எண்டில் வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறப்போ நம்மக்கிட்ட யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க தான் அந்த எண்டு முடியும். அதனால ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து அதை ஏற்றுக்கிற முடியல. ஏன் எண்டு இப்படி இருக்கு, இந்த அபங்கில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபங்கில் வந்து பாபாவோடைய பேரை ஆட் பண்ணுறாரு. இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ நம்ம கூட இருக்கிற ஒரே நபர் பாபா மட்டும்தான் சொல்லி அவர் பாடுவாருங்க. இப்படி ஹரி சீதாராம அவர் தீக்ஷித்தோடைய பக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவில் இருந்துச்சுங்க. தீக்ஷித் வந்து தீக்ஷித் வாடாவில் இருக்கும்போது அவர் பாபா கிட்டேயே இருப்பார்ல, பாபாட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாபா வந்து நிறைய பக்தர்கள்கிட்ட துவாரகமாயில் சாவடியில் லிண்டிபாக்லாம் பேசும்போது அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர், ரொம்ப இன்டீரியல் மராத்தி லாங்குவேஜ், நிறைய மராத்தி அவரோட ஸ்லாங்கே வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். நிறைய வார்த்தைகள் அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு நிறைய விஷயங்கள் புரியவே புரியாது. சாய் சச்சரிதத்திலே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் ஷீரடியில் இருக்கும்போதெல்லாம் பாபா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதுவார். எழுதி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரியே உருவாக்கிட்டார், தீக்ஷித் டைரின்னு. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தீக்ஷித் டைரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டைரி கிடைக்குங்க. இந்த டைரி எப்படி உருவாகுதுன்னா, ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொண்ணு வந்து இறந்துருவாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குமா, நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க பொண்ணு வந்து பாம்பேயில் இருப்பாங்க.
விலேபார்லையில் பாம்பேயில் இருக்கும்போது அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர பீரோ வந்து விழுந்ததுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்லேயே இருப்பாங்க, ரொம்ப சிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஒரு நோயாளியாக இருப்பாங்க. அப்போது நிறைய தீவிர சிகிச்சை வந்து தீக்ஷித் கொடுத்தும் கூட அவங்களுடைய தீக்ஷித்தோட பொண்ணை காப்பாற்ற முடியலை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு வந்து பெண் குழந்தை மேலே ஒரு ஈர்ப்பு அன்பு அதிகமாக இருக்கும். அதுபோல் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெண் குழந்தை மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார். இப்போது அந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையோடைய கிரிமேஷன் அந்த சுடுகாட்டுக்கு போகிறப்போ நிறைய பேர் சொந்தக்காரவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து தீக்ஷித்தை வந்து அவர் ஆறுதல் படுத்துறதை காட்டிலும் அவரை வந்து குறை சொல்கிறாங்க. என்ன, நாங்கள் தான் சொன்னோம் பார்த்தியா ஆரம்பத்திலே, நீ அந்த கட்டடம் கட்டும் போதே நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம் பார்த்தியா, அவன் வந்து ஒரு மாயாவி, அவன் பிளாக் மேஜிக் மேனு, நம்பாத அப்படின்னு ஒன்று சொன்னோம் பார்த்தியா அவனால் உன் பொண்ணை கூட காப்பாற்ற முடியலை. நீ ஏன் தீக்ஷித், நீ இங்கிலாந்து போன ஆள், நீ எவ்வளோ பெரிய லாயரு, இப்படி ஆயிடுச்சு உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே தன்னுடைய குழந்தை இல்லையேன்ற சோகத்தை காட்டிலும் இவங்கெல்லாம் சொல்லி அந்த வருத்தம் வந்து இன்னும் அதிகரிச்சிருச்சு. இப்போது அரை மனசில் இருக்கார் ஹரி சீதாராம் தீக்ஷித். அந்த அரை மனசோடையே அவர் வந்து ஷீரடிக்கு போகிறாரு. எந்த ஒரு டீச்சரையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த ஒரு ஸ்டாஃபையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுடைய குட் ஸ்டூடெண்ட்டை வந்து என்றைக்குமே அவங்க விட மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுபோல் ஹரி சீதாராம் தீக்ஷித்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபார் பாபா. அப்போது அவர் வந்து பாபாவை பார்க்க வராரு. அவருடைய அரை மனசாக இருக்குது, இனி நம்ம ஷீரடியே போவேனா, நம்ம பேசாமல் நம்ம பொழப்பை பார்த்துட்டு நம்ம இங்கே இருந்துக்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை, நம்ம பாபா இருக்கார், நம்ம பாபா பார்த்துக்கிறவாருன்ற இன்னொரு எண்ணமும் இருக்குது. அவர் ஷீரடிக்கு வராரு, ரொம்ப மன வருத்தத்தோட பாபா கிட்ட வராரு. பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்துட்டு நீ வந்து இந்த புத்தகத்தை படின்னு சொல்லி அனுப்புகிறார். நீ இதை புத்தகத்தை படி, நான் சொல்கிறப்ப தான் இதை நிப்பாட்டணும், போ வாடாவில் உட்காந்து படி அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பாபா, நான் என் குழந்தை இறந்து போச்சு, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கேன், இப்படி செய்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கூட கேட்காம பாபா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறார். அவர் வாடாக்குள்ளே போகிறாரு, அவருடைய ரூமில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டு பாபா சொன்ன புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழுதுகிட்டே ரேண்டமாக திறக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை வருது. அந்த கதையை படிக்கும்போது அவருக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிது. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித் 9 மாதம் அந்த வாடாலேயே உட்காந்து தங்கி அவர் படிக்கிறார். அப்போ பாபா கிட்ட சொல்கிறார், பாபா நான் உங்கள் ஆரத்திக்காகவாச்சும் உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்டப்போ பாபா வந்து ஆரத்தி பார்க்குறதுக்கு கூட அவரை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாவத்த ராமாயணா, ஞானேஸ்வரி, இப்படி நிறைய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து படிக்கிறார். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து வராங்க. மனைவி வந்து என்னடா என்னோடய வீட்டுக்காரர் ஊருக்கு வரவே இல்லையே, இத்தனை மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தேடி வராங்க. ஆனால் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி கிட்ட கூட பேச விட மாட்டேங்கிறார், அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். ஷாமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார், பாபா என்ன பாபா இது இப்படி பண்ணுறீங்களேன்னு. இருந்தாலும் ஷாமா பேச்சையும் பாபா கேட்கல. நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் உட்காந்து படிக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏகாந்த மௌன், ஒரு விதமான மௌன விரதத்தில் அவர் இருக்கார். இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ முனிவர்களும் ரிஷிகளும் பல வருடங்களும் பல நூற்றாண்டுகளாக அதை எடுத்து அந்த பவர் எடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பாபா வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து 9 மாதம் தாங்க இருக்க சொன்னார். அந்த 9 மாதன்றது வந்து பார்த்திங்கன்னா தாயோடைய கருவறை மாதிரி. 9 மாதன்றது தாயோடைய கருவறை மாதிரி. அவர் இருந்த ரூம் வந்து அந்த கருவறை, பாபா சொன்ன அந்த கருவறை, தாயின் கருவறையில் ஹரி சீதாராம் தீக்ஷித் இருக்கார். அவர் அந்த 9 மாதத்துக்கு அப்புறம் அவர் வெளியே வராரு. வெளியே வந்தால் ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி வராரு. ஒரு புதுசாக பிறந்த ஒரு குழந்தை போல் அவர் வராரு. அவருடைய பாவம் புண்ணியம் எதுவுமே இல்லாத ஒரு குழந்தையாக அவர் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, பாபா பேசுகிற நிறைய வார்த்தைகள் புரியாதுன்னு. ஆனால் ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா பாபா பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கிரகிச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்ல வராருன்றதை வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் நோட்ஸ் எழுதுவார். அதுதான் இந்த தீக்ஷித் டைரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, பீஷ்மர்
பீஷ்மா. பீஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை பாபா என்ன செய்கிறாருன்னா பீஷ்மா கிட்ட, பீஷ்மா எனக்கு 5 லட்டு கொடுக்கணும், நீ 5 லட்டு எப்போ தரப்போகிற அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அதுக்கு பீஷ்மா வந்து சொல்கிறாரு பாபா கிட்ட, நானே வந்து ஒரு விடோ, எனக்கு வந்து என்னுடைய மனைவி இல்லை, அப்படி மனைவி இல்லாத நான் எப்படி லட்டு செஞ்சு பாபாவுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் ஒரே கவலையில் இருக்கார். கவலையில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவரால் தூங்க முடியலை. நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அபங்கு எழுதுகிறார், ஒரு ஆரத்தி பாட்டு மாதிரி ஒன்று எழுதுகிறார். எழுதிட்டு அவர் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாத்தேவாடா கிட்ட நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே தீக்ஷித் நில்லுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பீஷ்மா ஓடுறாரு. ஓடி பீஷ்மா வந்து சொல்கிறாரு தீக்ஷித் கிட்ட, நேற்று நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை, பாபா என்கிட்ட லட்டு கேட்குறாரு, 5 லட்டு. நான் வந்து எப்படி செய்ய முடியும், நான் என்ன குடும்பஸ்தானா, நான் எப்படி லட்டு செய்ய முடியும், நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல, அப்போ உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தேன், ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அப்போது தீக்ஷித் வந்து என்ன சொல்கிறாருன்னா பீஷ்மா கிட்ட, உன்னுடைய முதல் லட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மீதி 4 லட்டு எப்போ தரப்போகிற அப்படின்னு சொல்லி பீஷ்மா கிட்ட நம்மளுடைய தீக்ஷித் கேட்குறாரு. இந்த நிகழ்வு நடந்தப்போ தீக்ஷித் அந்த இடத்துல இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, பாபா வந்து பீஷ்மா கிட்ட 5 லட்டு எப்போ நீ தரப்போகிறன்னு கேட்டார்ல, அந்த நிகழ்வு, அந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்போ தீக்ஷித் அந்த இடத்துல இல்லை. ஆனால் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா பீஷ்மாவை பார்க்குறப்போ பீஷ்மா சொன்ன வார்த்தையை கேட்டோன்னேவும் அவர் சொல்கிறாரு, 1 லட்டு வந்துருச்சு, மீதி 4 லட்டு எப்போ தரப்போகிறேன்னு கேட்குறாரு. இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், இந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் அவர் இருந்ததுனால அவருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிச்சுங்க. இந்த மாதிரி ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய மிக நெருங்கிய பக்தர்களாக அவர் மாறிக்கிட்டே இருக்கார். அப்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து அப்போது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரை வந்து பாபா உள்ளே அலோவ் பண்ண மாட்டார் துவாரகமாய்க்குள்ள. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஷாமா கிட்டேயோ மால்சாபதி கிட்டேயோலாம் கேட்பாங்களா, அது போல் ஒரு நபர் யாருன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித்தாவும் மாறிடுறாரு. இப்போ தீக்ஷித்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கள் தீக்ஷித் கிட்ட போய் சொல்லுவோம், தீக்ஷித் சொன்னால் பாபா கேட்பார், இது பாபா என்னமோ சொல்கிறாரு ஒன்றுமே புரியல, வாங்க தீக்ஷித் கிட்ட போய் கேட்போம், இதுக்கு என்ன அர்த்தம் தீக்ஷித் கிட்ட கேட்போன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷித்துக்கு வந்து மாறிடுச்சுங்க. ஹரி சீதாராம் தீக்ஷித் அவர் வாழ்க்கையில் அவர் 2 விஷயத்துக்கு தான் ரொம்ப ஏங்கினார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய கஃப்னி. ஏன்னா பாபா நிறைய பக்தர்களுக்கு கஃப்னி எல்லாம் கொடுக்குறாரு, அவர் போட்ட கஃப்னியை கொடுக்குறாரு. அவருக்கு அந்த கஃப்னி கிடைக்கவே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னென்னா பாபா கூட மதிய நேரத்தில் துவாரகமாயில் உட்காந்து உணவு சாப்பிடணும். அதுவும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாபா சமாதி ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு வந்து பாபா உடுத்தின கஃப்னி கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பாபா கூட உட்காந்து உணவு சாப்பிட்றதுக்கு மதிய நேரத்தில் உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு அப்புறம் தாங்க கிடச்சிச்சு. ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருந்து வந்தவர், அவர் மிகப்பெரிய லாயர். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கல, இந்து முஸ்லீம் ஜெயின் கிறிஸ்டியானிட்டி எதையுமே பார்க்கல. அந்த மனிதர்களுடைய உள்ளத்தை தான் பார்த்தாரு, அவங்களுடைய பக்தியை தான் பார்த்தாரு நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சச்சரிதத்தில் ஒரு கதை இருக்கும், பாம்பு கதை. ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து தீக்ஷித் வாடாவில் ஒரு ஜன்னல் கிட்ட எடக்கு முடக்கான இடத்துல வந்து உட்காந்துருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பாலா சாஹிப் பாத்தேவுக்கும் ஹேமத் பந்துக்கும் ஒரே சண்டையாக இருக்கும். அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுக்கடுத்து அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க பாபா கிட்ட போய் கேட்பாங்க. பாபா வந்து சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வந்து இறைவனுடைய விருப்பப்படி தான் நடக்குது, இறைவன் தான் எல்லாத்துக்குமே பொம்மலாட்டக்காரனே இறைவன் தான், அதனால் இங்கே யாரும் யாரையும் கொல்ல முடியாது அப்படின்றத பாபா சொல்லியிருப்பார். நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சச்சரிதத்தில் இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தீக்ஷித் அதை கேட்டதுலேருந்து அவருடைய வாழ்நாளில் எந்த ஒரு எறும்பை கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லலைங்க. ஏன்னா அவர் கேட்ட அந்த வார்த்தை தான் குரு கிட்ட இருந்து, தான் குருவுடைய வாயிலிருந்து வந்ததுனால தான் குரு பேச்சே தனக்கு வேத வாக்குன்னு சொல்லி அவர்
அவர் வந்து எந்த ஒரு பூச்சியோ எறும்போ தாவரங்களையோ எதையுமே அவர் வாழ்நாளில் அவர் அழிக்கவே இல்லைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா மகா சமாதி அடைஞ்சதுக்கு பிறகும் 14 வருஷம் ஷீரடி சன்ஸ்தானம் உருவாக்குறதுக்கு முக்கியமான பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்தானில் நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் சாய் லீலா மேகசின், நம்மளுடைய கதைகள் நிறைய கதைகள் வந்து சாய் லீலா மேகசினில் இருந்து எடுத்து நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வினியம்மா வந்து எங்களுக்கு சொன்னது. அந்த சாய் லீலா மேகசினை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சமாதியானதுக்கு பிறகும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும். என்ன விஷயம்னா, நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீட் எழுதி போடுவோம். சீட் எழுதி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அதை நான் முழுக்க நான் பார்த்து அதை நான் இன்றைக்கி கூட நான் சீட் எழுதி போட்டேன்னா அது வந்து நான் எப்படின்னா, நம்மளுடைய ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா பாபா சமாதி ஆனதுக்கு பிறகும் நிறைய முக்கியமான முடிவுகள் அவரால் எடுக்க முடியலைன்னா பாபா கிட்ட சீட் எழுதி போடுவார். அதில் வர்ற ஒரே ஒரு தடவை தான் சீட் எழுதி போடுவார். அந்த சீட்டில் என்ன வருதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே ஒரு தடவை தான் எழுதி போடுவார். எழுதி போட்டோனையும் அதில் என்ன வார்த்தை வருதோ என்ன சீட்டு வருதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பக்தர்கள் நிறைய பேர் வந்து 3 தடவை எழுதி போடணும், 5 தடவை எழுதி போடணும், எத்தனை தடவை வந்து அந்த வார்த்தை வந்து அதிகமாக வந்திருக்குன்னு பார்க்கணும், இப்படிலாம் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்ட மாதிரி சீட் எழுதி போடுறீங்க. அதெல்லாம் தப்புங்க. ஒரு தடவை தான் சீட் எழுதி போடணும். அந்த ஒரு தடவையும் நம்ம பகவான் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஹரி சீதாராம் தீக்ஷித் தான் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவர் வந்து அதை செஞ்சுருப்பார். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி தீக்ஷித் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பக்தரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வினியம்மா கூட பழகின காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய அட்மையர் பண்ண ஒரு விஷயங்கள் வந்து வினியம்மா வந்து பார்த்திங்கன்னா, நானும் வினியம்மாவும் சமாதி மந்திர் கோவிலுக்குள்ளே அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தீக்ஷித்தோடைய அந்த வீட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். தீக்ஷித் வாடான்ற அந்த நேம் போர்டு கிட்ட இருக்கும். அந்த என்ட்ரன்ஸை வந்து தொட்டு கும்பிடுவாங்க அம்மா. வினியம்மா தொட்டு கும்பிடுவாங்க. நானும் அதை வந்து தொட்டு கும்பிடுவேன். அப்போ அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா ஏம்மா தொட்டு கும்பிட்றீங்க அப்படின்னுவேன். தீபக், நான் வந்து ஷீரடியில் இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட்டரு யூபிஎஸ் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு தடவை நான் நிறைய விஷயங்களை டைப் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். பவர் கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப இருந்து ஆரம்பிக்கணும். பாத்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வராது. தண்ணி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் ஷீரடியில் இருக்கவே முடியலை. அப்போது நான் இங்கே வந்து தீக்ஷித் கிட்ட வந்து நான் வந்து என்னை ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளஸ் மீ, ப்ளீஸ் ப்ளஸ். நீங்கள் எப்படி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தீங்க? தேளும் பாம்பும் மூட்டைப்பூச்சியும் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? இரவு வெளிச்சத்துலையும் எந்த ஒரு வசதியும் இல்லாத காலகட்டத்தில் ஷீரடியில் எப்படி இருந்தீங்க? எப்படி குருவுக்கு இப்படி சேவை பண்ணீங்க? அதுபோல் என்னையும் ப்ளஸ் பண்ணுங்கன்னு நான் இங்கே கேட்டிருக்கேன் தீபக்கு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு வினிமா சொல்லுவாங்க. ஸோ அதை இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஹரி சீதாராம் தீக்ஷித் இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து இவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஹேமத் பந்தும் வந்து ட்ரெயினை பிடிக்க போகிறப்போ அவங்க வந்து லேட்டாக ஜங்ஷனுக்கு வராங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க பயந்துக்கிட்டே வராங்க. ட்ரெயின் இருக்குமா இல்லையா, ட்ரெயின் கிளம்பி இருக்குமே, நம்ம லேட் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ட்ரெயின் வந்து அவங்களுக்காக அந்த பிளாட்ஃபார்மில் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது தீக்ஷித்தும் ஹேமத் பந்து ஏறி உட்காந்து, அப்போது தீக்ஷித் சந்தோஷமாக சொல்கிறாரு ஹேமத் பந்துக்கிட்ட, நம்ம பாபா எவ்வளோ இறக்கமானவர், நமக்காக இந்த ட்ரெயினை வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காரு பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டே அவரோட தோளில் சாய்வார். சாஞ்சவனேவும் ஹரி சீதாராம் தீக்ஷித்ன்ற ஒரு மாபெரும் ஒரு பக்தனுடைய உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தோளில் சாஞ்சே உயிர் பிரிஞ்சிடும். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப
ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன், என்னால் வார்த்தைகள் இல்லை. சித்த பிரக்ஞா, இது வந்து பார்த்திங்கன்னா சித்த பிரக்ஞான்னு சொல்லுவோம். இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்த பிரக்ஞாவாக பாபா கிட்ட இருந்தார். தான் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எது நடந்துக்கிட்டு இருக்கோ, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் பாபா சொன்ன அந்த வார்த்தை ஒரு சத்தியம், உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாம் என் கஷ்டம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்த காலத்தில் தீக்ஷித் அவ்வளோ பாபாவை நம்பினாருங்க. இந்த மாதிரி கதைகள் வந்து கேட்குற உங்களுக்கும் உங்களுடைய பக்தியையும் உங்களுடைய பக்தி மார்க்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக, ஒரு பூஸ்டாக இந்த கதைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கதை இல்லை, நமக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பக்தர்களுடைய வரலாறு. இந்த வரலாற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினியம்மா எனக்கு சொன்னதை உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன், அதனால் என்னால் பேச முடியல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும், வினியம்மாவுக்கு தீக்ஷித்தை பிடிக்குன்றதுனால ஒரு முறை நான் ஷீரடி வர்றப்போ தீக்ஷித்தோடைய படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அம்மா கிட்ட நான் கொடுப்பேன், வினியம்மா கிட்ட. நான் அது கிஃப்ட் மாதிரி பண்ணி தான் நான் கொடுத்தேன். அம்மா அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தீக்ஷித் அப்படின்னாங்க. அதெல்லாம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்திருந்தால் இந்நேரம் என்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கும் நான் வந்து வினியம்மா அவங்க எப்பயும் தொடுற அந்த இதில் வந்து நான் இன்றைக்கும் அம்மா அந்த தீக்ஷித் பில்டிங்கில் வந்து தீக்ஷித் காக்கா என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், பாபா என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், வினியம்மா நீங்களும் என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாம் அவருடைய விருப்பம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த கதை இந்த தடவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.